பேசுறது ஷெஃப் கலையரசு ராமலிங்கம். இன்னைக்கு நம்ம கேட்க செய்யலாம் கேக் நிகழ்ச்சியில என்ன டேட் அண்ட் வால்நட் கேக் எப்படி பண்றதுன்னா கேட்போம். முதல்ல செய்ய தேவையான பொருட்கள்: டேட்ஸ் 450 கிராம், பேக்கிங் சோடா 1 தேக்கரண்டி, தண்ணி கொஞ்சம் ஒரு வெதுவெதுப்பான நிலையில 200 ml எடுத்துக்கணும், ஜீனி பவுடர் 225 கிராம், பட்டர் 170 கிராம், மைதா 225 கிராம், முட்டை 4, நன்றாக நறுக்கிய வால்நட்டு 115 கிராம், பேக்கிங் பவுடர் 1.5 தேக்கரண்டி, வெனிலா எசன்ஸ் 2 தேக்கரண்டி. இப்போ செய்யறது எப்படின்னு கேட்போம். நம்ம கேக் செய்யறதுக்கு முத நாள் அப்பவே இந்த டேட்ஸை கழுவிட்டு கொட்டையெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில போட்டு ஊற வைக்கணும். அப்பதான் இதோட டேஸ்ட் நல்லா வரும். இப்போ கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். மைதா மாவையும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரை போட்டு சலிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு அகலமான கிண்ணத்துல பட்டரை போட்டு சீனி பவுடரை போட்டு நல்லா பொங்கி வர கிண்டுறோம். தனியா ஒரு பாத்திரத்துல முட்டைய நல்லா பொங்குற வரைக்கும் அடிச்சுட்டு இந்த ஜீனி மற்றும் பட்டர் சேர்ந்த கலவையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறோம். வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துக்கிறோம். ரெடியான இந்த கலவையில கொஞ்சம் கொஞ்சமா மைதா மாவை சேர்க்கிறோம். ஊற வச்ச டேட்ஸும் சேர்த்தா உங்களுக்கு பேட்டர் தயாராயிரும். இத நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவன்ல 150 டிகிரி செல்சியஸை 45 நிமிஷம் பேக் பண்ணா உங்க டேட் அண்ட் வால்நட் கேக் ரெடி. அல்லது இட்லி பானையில ஸ்லோ ஃப்ளேம்ல 35 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் பேக் பண்ணாலும் உங்க கேக் அருமையா வந்துடும். இந்த கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க மறக்காதீங்க. சூப்பரா இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான ரெசிபியில சந்திக்கிற வரை நன்றி, வணக்கம்.